அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு பழமையான முனியப்பன் கோவிலுங்க. இந்த கோவிலில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமானது. அதாவது அதிகமாக பெய்த மழையால் அந்த முனியப்பன் சுவாமியினுடைய சிலை பாதி அளவிற்கு மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது முழுமையாக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் தற்போது பெய்த மழையின் காரணமாக அந்த முனியப்பன் சுவாமியினுடைய கால் முழுவதுமே மறைத்திருக்கக்கூடிய இந்த மழை நீர் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதாவது நீண்ட தூர பயணம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த முனியப்பன் சுவாமியை வாகனத்தோடு வழிபட்டுட்டு போகக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் வெண்ணங்கோடி முனியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் வெண்ணங்கோடி முனியப்பனை பற்றி தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வெண்ணங்கோடி முனியப்பனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு உங்கள் ஊர்லேயும் இது போல் காவல் தெய்வம் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த முனியப்பன் சுவாமியோ அல்லது காவல் தெய்வத்துக்கோ என்ன பெயர் இருக்கிறது, அல்லது உங்கள் ஊரில் இது போல் காவல் தெய்வம் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய சிறப்பு பற்றி கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் ஜோதிட பலன் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் அவற்றை சரி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும். பொதுவாகவே எல்லா ஊர்கள்லேயுமே எல்லா கிராமப்புறத்துலேயுமே இப்படி ஒரு காவல் தெய்வம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் சேலம் மாவட்டத்தில் காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இந்த வெண்ணங்கோடி முனியப்பன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். முறுக்கு மீசையோடு உருட்டு விழிகளோடு ஒரு சிகப்பு நிற உருவ மேனியாக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இவருக்கு பிரம்மாண்டமான ஒரு கூரைகள் வைத்து நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இவர் வெண்ணங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகையை சார்ந்த அந்த இடத்துல தான் இவர் அமர்ந்திருப்பார். இவருக்கு நாள்தோறும் சிறப்பான பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்படுவதை நம்மளால் காண முடியும். குறிப்பிட்டு அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் புதிதாக ஒரு வாகனம் வாங்குறாங்க அல்லது நீண்ட தூர பயணம் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முனியப்பனை பார்த்துட்டு தான் அவர்கிட்ட வழிபாடு செய்துட்டு தான் அவங்க போவாங்க. அப்படி போகும்போது நீண்ட தூர நெடிய தூர பயணத்தின் கூடவே அவர் நமக்கு பாதுகாப்பாக வருகிறார் என்று தாங்க அர்த்தப்படுது. அந்த வகையில் இங்கு ஒரு சிறப்பான விஷயமும் இருக்குது. வேலு விலங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறிய இரும்பு கம்பி இங்கே ஒன்று இருக்குங்க. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தாங்க அப்படின்னா தீய சக்திகள் விலகி பய உணர்வுகள் நீங்குவதா ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை இருக்குது. இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்களில் மட்டும்தான் செய்வாங்க. எல்லா கோவில்கள்லையும் செய்ய மாட்டாங்க. இது போல் நீங்கள் உங்களுடைய கோவில்கள் உங்கள் ஊர்களில் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு தங்களோடு பாதுகாப்பாக அந்த முனியப்பனை வருவதாக நம்பி தான் இங்கே வழிபாடு செய்கிறாங்க. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. இது சேலம் மாவட்டத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்குறாரு. இரவில் சேலம் நகரினுடைய காவல் பணிக்கு செல்வதாக கூட நம்பப்படுதுங்க. எப்போதுமே இந்த காவல் தெய்வங்கள் நமக்கு சூட்சம ரீதியாக கண்டிப்பாக இரவு நேரங்களில் காவலுக்கு இருப்பாங்க அப்படின்னும் நாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் காவல் தெய்வமாக இவர் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். குறிப்பிட்டு கன்னியாகுமரியிலிருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய லாரி டிரைவர்கள் கூட விபத்தில் இருந்து தப்பிக்க இங்கு முனியப்பனை வேண்டிக் கொண்டு தான் போவாங்க.
இரவு நேரங்களில் லாரிகள் அதிகம் வரும் என்பதால் கோவில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கட்டுவர்த்தனம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இயற்கையாகவே பய உணர்வு உள்ளவங்க முனியப்பனுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டிக் கொள்வாங்க. வேல் விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்கிறது. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தாங்க அப்படின்னா தீய சக்திகள் விலகி பய உணர்வுகள் நீங்குவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் அப்படின்னு பார்த்தோம். மேலும் திருஷ்டி கழிய எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி கழிக்கப்படுவதையும் பார்க்க முடியும். பொதுவாகவே சேலம் மாவட்டத்தில் இது போன்று நிறைய கோவில்கள் இருக்குங்க. ஆனாலும் நம்ம தேடியெல்லாம் அவரை அலைய வேண்டாம். சேலம் மாவட்டத்தின் நம்ம முன்னாடியே அவர் இருக்கார். அதனால் இவரை வழிபாடு செய்வதோ அவர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ஈஸி தான். சரி, இந்த கோவில் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. நீங்கள் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய இந்த முனியப்பனை சென்று வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோடு கீழே கமெண்ட் பாக்ஸில் முனியப்பனுக்கு போற்றி என்ற வாசகத்தையும் பதிவிட்டுருங்க. சரி, இந்த கோவிலுக்கு அதிகமாக எந்த பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் அதிகமான பேர் இங்கே வந்து வேண்டிக் கொள்வாங்க. அதே போல் விரைவிலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் திருமண தடை நீங்குவதற்காக நிறைய பேர் இந்த முனியப்பன் கிட்ட வந்து வேண்டிக்குவாங்க. அதாவது நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கைகூடி வரும் அப்படிங்கிறது தாங்க மிக பெரும் நம்பிக்கை. சேலத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இவர் இரவில் சேலம் மாநகரை காவல் பணிக்கு அங்கு காவல் பணிக்கு போவார் அப்படின்னு கூட சொல்லப்படுது. குறிப்பிட்டு இங்கு குழந்தை வரம் வேண்டக்கூடிய பக்தர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படி அவர்கள் வேண்டிக் கொண்டபடியே குழந்தை வரம் பெற்றுவிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் தொட்டிலில் போடுவதோடு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, இவையெல்லாம் செய்வது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதே போல் குறிப்பிட்டு இவருடைய கனல் காக்கக்கூடிய வீரக்கண்களும் அருள் ஒளிரக்கூடிய மேனி அழகும் அஞ்சேல் என அபயம் காட்டக்கூடிய அருள் அழகும் பொங்க விளங்குகிறார் இந்த முனியப்பன் சுவாமி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இவர் அந்தகாசுரனை அடக்கி பிறகு முனிகள் அனைவரும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தார்கள் என்று சொல்லுவாங்க. மேலும் இவர்களது அம்சமாக விளங்குபவர் தான் முனியப்பன் சுவாமி. அவர்களை காப்பதற்காக நிறைய விஷயங்கள் புராணங்கள் வழியாகவும் சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்ட சேலம் மாவட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் முனியப்பனுடைய ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. கோரப்பல் அழகன், கோழி முட்டை கண்ணழகன், வெட்டருவாள் மீசை அழகன் கம்பீரமாக சேலத்தில் ராஜாவாக சேலத்தின் மைய பகுதியான ஜாகிர் அம்மா பாளையத்தில் முறுக்கு மீசையோடு கம்பீரமாக வெண்ணங்கொடி நிழலில் அமர்ந்திருப்பவர்தான் வெண்ணங்கொடி முனீஸ்வரன் என்று சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இவரை 500 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த கோவில் உருவாகி இருக்கலாம் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்தகாசுரன் என்பவன் தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தாராம். அவர்களிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டினாங்களாம். அவள் அவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன் என்ற பெயரில் தோன்றினாரா. அவள் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வாள்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி என 7 புதல்வர்களை உருவாக்கினாங்களாம். அவர்கள் அந்தகாசுரனை அடக்கி பிறகு முனிகள் அனைவரும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தார் அப்படின்னும் இவர்களுடைய அம்சமாக விளங்குபவர் இவர் இந்த முனியப்பன் என்று சொல்லலாங்க. இவர் பற்றி நாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாகவே காவல் தெய்வங்கள் எல்லா ஊர்கள்லேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வருடத்திற்கு ஒரு முறை இங்கு வழிபாடுகள் செய்யப்படுவதும் படையலிடப்படுவதும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு கண்குளிரும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம காவல் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியூர் பயணிக்கக்கூடிய பயணிகள் கண்டிப்பாக அங்கே நிறுத்தி ஒரு நிமிடமாவது வழிபட்டுட்டு தான் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஆலயத்தை சுற்றிலும் முழுமையாக வெண்ணங்கொடிகள் சூழ்ந்திருக்கிறதால இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. குறிப்பிட்டு நீங்களும் அங்கு சேலம் மாவட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வெண்ணங்குடி முனியப்பனை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.